ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பதி அவர்கள்கிட்ட திரும்பவும் டிராகன் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 455 கோடி வசூல் பண்ணதா ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணீங்க. அண்ட் அந்த படத்தோட பட்ஜெட் க்ளோஸ் டு 400 கோடின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இந்த மாதிரி படங்கள் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட தியேட்டரிக்கல் கலெக்ஷன் மட்டும்தான் 455 கோடி. ஸோ இதோட நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பட் ஸ்டில் ஒரு பெரிய ஹீரோக்கு இவ்வளோ சேலரி கொடுத்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ரெஸ்க் எடுக்கணுமா? ஒருவேளை படம் ஓடலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா முதல் நாள் ஓப்பனிங் மட்டும் தானே ஹீரோ கையில இருக்கு, அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா தானே ஓடும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உண்மைதான். பட் ஆனா பெரிய ஹீரோ படங்களுக்கு ரிவ்யூ பிசினஸே சூப்பரா இருக்கும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டேபிள்லயே நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ தியேட்டரிக்கலா வர்ற கலெக்ஷன் எல்லாமே அடிஷனல் ப்ராஃபிட் தான். ஸோ பெரிய ஹீரோ படங்கள் பெரிய பட்ஜெட்ல இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உங்களுக்கு ப்ரிவியூ பிசினஸ்லயே வந்ததால ஒரு 80% உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சரியா போகலனா கூட நம்ம கரெக்டா பிசினஸ் பண்ணியிருந்தா ஒரு மிகப்பெரிய இழப்பு வராது அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒரு டைம் இத அர்ச்சனா கல்பதி அவர்கள் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை கேட்டாங்க. அதாவது ஒரு குரூப் 400 கோடி வசூல் பண்ணதே ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் 400 கோடி பட்ஜெட்ல படம் எடுத்து 455 கோடியில வசூல் பண்றது என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதுக்கான ரீசன் எல்லாருமே தியேட்டரிக்கல் ப்ராஃபிட்டை வச்சு மட்டும் தான் பார்த்தாங்க. பட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே 110 கோடிக்கு சேல் ஆச்சு. இப்போதான் ஓடிடி டவுனா இருக்கு. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் ஆல் லாங்குவேஜுக்கு 90 கோடி கொடுத்து ஜி நெட்வொர்க் வாங்கினாங்க. தென் அதே மாதிரி ஆடியோ ரைட்ஸ் 26 கோடி. ஸோ இதுவே 229 கோடி கிட்ட வந்துச்சு. ஜஸ்ட் தியேட்டரிக்கல் ப்ராஃபிட் 50 கோடின்னு வச்சுக்கிட்டு இதோட சேர்த்தா மொத்தமா 230 கோடி கிட்ட வந்துருச்சு. 230 கோடின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஸோ பெரிய ஹீரோக்கள் பின்னாடி ப்ரொடியூசர் கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்து தேடி போறாங்கன்னா அதுக்கான காரணம் இதுதான். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் எந்த பெரிய ஹீரோ படங்களுக்கும் எவ்வளவு சம்பாரிச்சோம் அப்படின்றதெல்லாம் ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்ல. கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் ஓப்பனா அறிவிச்சு தென் ப்ரிவியூ பிசினஸ் பத்தி கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற டிராகன் படத்துலயுமே அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் பிரதீப் ரங்கநாதனை வச்சு 37 கோடியில படம் எடுத்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு. இனிமேல் தியேட்டரிக்கலா வர்றதெல்லாம் அடிஷனல் லாபம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் எஸ்டிஆர் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து மிகப்பெரிய லைனப் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே தடுமாறிட்டு இருக்கிற இடத்துல பேக் டு பேக் எல்லா ப்ராஜெக்ட்டுமே செம்மையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, டிராகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக தான் ஆக போகுது. பட் படம் நல்லா இருக்குதா இல்லையான்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.